வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய கேள்விக்குள்ள போக போறோம். அதாவது, நம்ம வாழ்க்கையில சில தடைகள் இருக்கும் இல்லையா? சில காயங்கள். அதையெல்லாம் தாண்டி ஒரு ம் ஒரு புதிய நம்ம விரும்புற வாழ்க்கைய உருவாக்க முடியுமா? ஆமா. அதாவது ஒரு இயல்பு கடந்த நிலைன்னு சொல்லலாமா? அந்த சூப்பர் நேச்சுரல் நிலைய அடைய முடியுமாங்கிற ஒரு தேடல் தான் இது. கரெக்ட். இது கேட்க கொஞ்சம் தத்துவம் மாரி இருந்தாலும், இதுக்கு நிஜமாவே நடைமுறை சாத்தியம் இருக்கான்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நிச்சயமா. இதுக்காக நாம டாக்டர் ஜோ டிஸ்பென்சாவோட பிகமிங் சூப்பர் நேச்சுரல் புத்தகத்தை கொஞ்சம் ஆதாரமா எடுத்திருக்கோம். இதுல மனுஷனோட ஆற்றல் பத்தி சில ஆழமான சமயத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை சொல்லியிருக்கார். ஆமா. அந்த முக்கியமான கருத்துக்கள உங்களுக்காக கொஞ்சம் விரிவாக அலசப் போறோம். அதுல இருக்கிற சாராம்சத்த புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். சரிதானே? சரிதான். இந்த புத்தகத்துல இருக்கிற மனித ஆற்றல் பத்தின அந்த முக்கிய யோசனைகளை நாம இன்னைக்கு ஆழமா பார்க்கலாம். ஓகே. அப்போ முதல் விஷயம், நம்ம எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு மறைஞ்சிருக்கிற சக்தி, ஒரு திறமை இருக்குன்னு டாக்டர் டிஸ்பென்சா சொல்றார். இது வெறும் மோட்டிவேஷன் பேச்சு மாரி இல்லாம, இது ஒரு உள்ளார்ந்த திறன் அப்படின்னு சொல்றார். இது எந்த அளவுக்கு உண்மை? ம். இதுக்கு அவர் ஒரு நல்ல உதாரணம் சொல்றாரு. மிலரேபான்னு ஒரு திபெத்திய யோகி இருந்தாராம். ஓஹோ! பல வருஷங்கள் ரொம்ப தீவிரமான தியானம், அசைக்க முடியாத நம்பிக்கை. இதன் மூலமா அவர் சில எப்படி சொல்றது, இயற்பியல் விதிகளையே மீறின மாதிரி சில விஷயங்களை செஞ்சதா சொல்றாங்க. அப்படியா? என்ன மாதிரி? உதாரணத்துக்கு பாறையில தன்னோட கையச்ச பதிச்சாராம். ஆனா இதோட நோக்கம் அந்த அற்புதத்தை நிரூபிக்கிறது இல்ல. அப்புறம்? நம்மளோட ஆழ்ந்த நம்பிக்கை, நம்ம மனநிலை, இது நம்ம உடலையும் ஏன் நம்மள சுத்தி இருக்கிற யதார்த்தத்தையுமே பாதிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு காட்டுறதுக்கு தான். பாறையில கையச்சக சேர்க்கவே கொஞ்சம் நம்புறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி டிஸ்பென்சா இது எல்லாம் நம்பாதவங்கள கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணலையா இல்லையா? ஆமா. யார் இதுல நம்பிக்கை வச்சு தங்கள மாத்திக்க தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு வழிகாட்டுறதுல தான் அவர் கவனம் செலுத்துறார். இது கொஞ்சம் நேரடியான அணுகுமுறை தான். சரி, சரி. அவங்கவங்க நம்பிக்கை தான் அவங்க யதார்த்தம்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதேதான். இப்போ இந்த மனசோட சக்தி அது எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம எண்ணங்கள் எப்படி நம்ம உடலையும் மூளையும் நேரடியா மாத்துதுங்கிறதுக்கு சில ஆய்வுகள் இருக்கு பாருங்க. இது வெறும் மனநிலை இல்ல, பயாலஜிக்கல் மாற்றம். ஓ! நீங்க சொல்றது அந்த பியானோ ஆய்வு தானே? ஞாபகம் இருக்கு. ஒரு குரூப் நிஜமா பியானோ வாசிச்சாங்க. ஆமா, இன்னொரு குரூப் சும்மா மனசுக்குள்ள வாசிக்கிற மாதிரி தீவிரமா கற்பனை மட்டும் செஞ்சாங்க. கரெக்ட். ஆனா கடைசில பார்த்தா 2 குரூப்போட மூளையிலயும் அந்த விரல்களை கண்ட்ரோல் பண்ற பகுதியில நியூரான் கனெக்ஷன்ஸ் ஒரே மாதிரி உருவாகி இருந்துச்சாம். அதேதான். பாருங்க, வெறும் எண்ணத்தால மூளையோட அமைப்பே மாறிடுச்சு. இதே மாதிரி தசை வலிமை பத்தியும் ஆய்வுகள் இருக்கு. ஓஹோ! ஒரு குழு நிஜமா எக்ஸசைஸ் செஞ்சாங்க, இன்னொரு குழு அதே எக்ஸசைஸ மனசுல தசையெல்லாம் நல்லா இறுகி வலுவாகிற மாதிரி கற்பனை மட்டும் பண்ணாங்க. ரிசல்ட்? ஆச்சரியமா, கற்பனை செஞ்ச குரூப்புக்கும் நிஜமாவே கொஞ்சம் தசை வலிமை அதிகரிச்சிருந்தது. இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம எண்ணங்களுக்கு நம்ம உடலமைப்புல, நரம்பு மண்டலத்துல, ஏன் தசை அளவுல கூட மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதுதான் அந்த மைண்ட் ஓவர் மேட்டர் கான்செப்ட். அப்போ இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்குல்ல. இதே சக்தி நம்மள நெகட்டிவாவும் பாதிக்கலாம் தானே? அதாவது நம்ம பழைய கவலை, தோல்வி, கோபம் இதே திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தா? மிகச்சரியா கேட்டீங்க. இதுதான் இந்த புத்தகத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்மள நிறைய பேர் முழிச்சிருக்கிற நேரத்துல கிட்டத்தட்ட 70% நேரம் ஒன்னு பழைய நெகட்டிவ் விஷயங்களை நினைப்போம், இல்லனா எதிர்காலத்தை பத்தி பயப்படுவோம். ஆமா, அது உண்மைதான். இந்த தொடர்ச்சியான மன ஓட்டம் என்ன பண்ணுதுன்னா, அதே பழைய நியூரல் பாத்வேஸை ஸ்ட்ராங் ஆக்கி, அதே உணர்ச்சிகளை பயம், கவலை, கோபம் திரும்ப திரும்ப தூண்டுது. இது நம்மள ஒரு பழக்கமான கடந்த காலத்திலே வாழ வைக்குது. இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? புதிய எதிர்காலத்தை உருவாக்கணும்னா? அதுக்கு நாம் அந்த பழக்கத்தை உடைக்கணும். தற்போதைய கணத்துல நிக்கணும். தற்போதைய கணம். இது கேட்க சிம்பிளா இருக்கு, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விட்டுட்டு இப்போ இந்த நொடியில இருக்கிறது. இது எப்படி புதுசா எதையாவது திறக்கும்? ஏன்னா தற்போதைய கணம் மட்டும்தான் நமக்கு தெரியாத, கணிக்க முடியாத சாத்தியக்கூறுகள் இருக்கிற ஒரே இடம். கடந்த காலம் தெரிஞ்சது, எதிர்காலம் பெரும்பாலும் கடந்த காலத்தோட ஒரு நீட்சி தான். சரி. தற்போதைய கணத்துல நிக்கும்போது நம்மளோட அந்த அனலிட்டிக்கல் மைண்ட், அதாவது பகுப்பாய்வு செய்யற மனசு கொஞ்சம் அமைதியாகி நம்ம ஆழ்மனசோட இணைய முடியுது. இதை நம்ம மூளை அலைகள் வச்சும் புரிஞ்சுக்கலாம். பீட்டா, ஆல்ஃபா அலைகள் பத்தி சொல்றீங்களா? ஆமா, சாதாரணமா முழிச்சு யோசிச்சுட்டு இருக்கும்போது நாம பீட்டா அலைகள்ல இருப்போம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தியானம் மாதிரி பண்ணும்போது
மூளை அலைகள் ஆல்ஃபா, அப்புறம் இன்னும் ஆழமா போலா தீட்டா நிலைகளுக்கு மாறும். ஓகே. இந்த ஆல்ஃபா தீட்டா நிலைகள்ல தான் நாம ஒரு ஆழமான உள்முகமான நிலையை அடைகிறோம். வெளியுலகத்தோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம நம்ம உள் ஆற்றலோட கனெக்ட் ஆகி புது எண்ணங்களை விதைக்க முடியும். அந்த அண்ணாவோட கதை ஒரு நல்ல உதாரணம்னு நினைக்கிறேன். அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சோகம் நடந்த பிறகு உடம்பு ரொம்ப மோசமா ஆயிடுச்சு இல்லையா? ஆமா, அண்ணாவோட கதை மன அழுத்தம் நம்ம பயாலஜியை எந்த அளவுக்கு சிதைக்க முடியுங்கிறதுக்கே ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான உதாரணம். கணவர் தற்கொலை செஞ்சுக்கிட்ட பிறகு அவங்க அனுபவிச்ச அந்த பயங்கரமான துக்கம், கோபம், குற்ற உணர்ச்சி இதெல்லாம் அவங்கள விடாம ஒரு தற்காப்பு நிலையில வாழ வச்சது. அந்த நிலையில என்ன ஆகும்? அந்த நிலையில உடம்பு தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை கார்டிசால், அட்ரினலின் உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப பலவீனமாக்கி உடம்பு முழுக்க இன்ஃப்ளமேஷன், அதாவது அழற்சியை உண்டாக்கி பல நோய்களுக்கு வழிவகுத்தது. என்னென்ன நோய்கள்? பக்கவாதம் வந்துச்சு, வயித்துல புண்ணு, கடைசியா கேன்சர் வரைக்கும் போச்சு. அவங்களோட அடையாளம், அவங்க ஐடென்டிட்டியே அந்த துயரத்தோடையும் நோயோடையும் பிணிஞ்சு போச்சு. கேட்கவே பயங்கரமா இருக்கு. இந்த தற்காப்பு நிலைக்கு ஆப்போசிட்டா படைப்பாற்றல் நிலை, கிரியேட்டிவ் மோட் அப்படின்னு டிஸ்பென்சா சொல்றாரு. அது எப்படி வேலை செய்யுது? சரியா சொன்னீங்க. அண்ணா டிஸ்பென்சாவோட வழிமுறைகளை பின்பற்றி தினமும் தியானம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னா, அந்த பழக்கமான நெகட்டிவ் உணர்ச்சிகள்லேருந்து வெளியே அன்பு, நன்றி, சந்தோஷம் மாதிரியான உயர்ந்த உணர்ச்சிகளை ஃபீல் பண்ணணும். இது உடனே நடந்துச்சா? இல்ல, உடனே நடக்கல. பல மாசங்களாச்சு. ஆனா போக போக அவங்களால அந்த உயர்ந்த உணர்வுகளை அதிக நேரம் தக்க வைக்க முடிஞ்சது. இது அவங்கள இதய ஒத்திசைவு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போச்சு. இதய ஒத்திசைவு, ஹார்ட் கோஹரன்ஸ், இது என்னது? கொஞ்சம் விளக்க முடியுமா? இது நல்லா ஃபீல் பண்றது மட்டும்தானா, இல்ல இதுக்கு சயின்ஸ் பேஸ் இருக்கா? நிச்சயமா இருக்கு. இது வெறும் ஃபீலிங் இல்ல. இதய ஒத்திசைவுங்கிறது நம்ம இதய துடிப்போட ரிதம், அதோட தாளம் ரொம்ப சீரா ஒழுங்கா ஒரு பேலன்ஸ்டோட இருக்கிற நிலை. இத HRV, அதாவது ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி மூலமா அளக்க முடியும். HRV? ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி, இதய துடிப்பு மாறுபாடு. நாம டென்ஷனா இருக்கும்போது நம்ம HRV தாறுமாறா, இன்கோஹரண்டா இருக்கும். ஆனா நம்ம நிஜமான நன்றி, அன்பு, பாராட்டு இந்த மாதிரி உணர்ச்சிகளை உணரும்போது நம்ம இதய துடிப்பு ரொம்ப சீரான ஒரு அலை மாதிரி கொஹரண்டா இயங்கும். ஓ, அப்போ இந்த சீரான இதய துடிப்பு உடம்புல என்ன பண்ணுது? ரொம்ப முக்கியமான மாற்றங்களை செய்யுது. கொஹரண்டான இதயம் மூளைக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒழுங்கான சிக்னல்களை அனுப்புது. இதனால மூளையும் கொஹரன்ஸ் நிலைக்கு வருது. அப்போ இதயம் மூளை ரெண்டுமே ஒத்திசைவா இருக்கு. ஆமா, இந்த கொஹரண்டான மூளை இதய நிலை நம்ம உடம்போட பயாலஜியே பாசிட்டிவா மாத்துது. ஆயிரக்கணக்கான கெமிக்கல் மாற்றங்கள் நடக்குது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையுது, இம்யூன் சிஸ்டம் பலமாகுது. இம்யூனோகுளோபுலின் ஏன்னு ஒன்னு இருக்கு, அதோட அளவு அதிகரிக்குது. வாவ்! வயசாகிறத தாமதப்படுத்துற ஹார்மோன் DHEA சுரக்குது. ஏன், நம்ம ஜீன்ஸ் எப்படி வெளிப்படணுங்கிறத கூட எபிஜெனெட்டிக்ஸ் இந்த நிலை மாத்துமா? என்னது? ஜீன்ஸையே மாத்த முடியுமா? ஜீன்ஸை மாத்துறதில்ல, ஆனா எந்த ஜீன் வேலை செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு நம்ம உணர்வு நிலை மூலமா கட்டுப்படுத்த முடியும்னு ஆராய்ச்சி சொல்லுது. அடேயப்பா, நம்ம உணர்ச்சிகளுக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? சரி, இப்போ இந்த இதய ஒத்திசைவுங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் இல்லாம ஒரு குரூப்பையே பாதிக்க முடியுமா? நீங்க இதயத்தோட காந்தப்புலம் பத்தி ஏதோ சொன்னீங்களே. ஆமா, நம்ம இதயம் உடம்புலேயே மிகப்பெரிய காந்த புலத்தை உருவாக்குது. இது நம்ம தோல்ல இருந்து பல அடி தூரம் வரைக்கும் பரவுது. நாம ஹார்ட் கோஹெரன்ஸ்ல இருக்கும்போது இந்த காந்த புலம் இன்னும் பவர்ஃபுல்லா, இன்னும் சீரானதா மாறுது. சரி. இது வெறும் ஃபீல்டு இல்ல, இது ஒரு எனர்ஜி, ஒரு ஃப்ரீக்வன்சி. இது தகவலை கொண்டு செல்லுது. ஒரு ரூம்ல சிலர் ரொம்ப தீவிரமா இதய ஒத்திசைவு நிலையில தியானம் செஞ்சா அவங்களோட ஒட்டுமொத்த காந்த புலம் அந்த ரூம்ல இருக்கிற மத்தவங்களோட இதய துடிப்பையும் கொஹரன்ஸ்க்கு கொண்டு வர முடியும்னு சில ஸ்டடீஸ் காட்டுது. அப்போ நாம எல்லாரும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி ஃபீல்டால கனெக்ட் ஆயிருக்கோமா? ஆமா, ஒரு ஆற்றல் மற்றும் தகவல் புலம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் ஒருத்தரோட உள்நிலை மாற்றம் மத்தவங்களையும் பாதிக்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, இந்த ஆற்றல், எனர்ஜி விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா, உடம்புல இருக்கிற எனர்ஜி சென்டர்ஸ், அதாவது சக்கரங்கள் பத்தி டிஸ்பென்சர் சொல்றாரு. அது என்ன? நம்ம உடம்புல முதுகுத்தண்டு வழியா பல ஆற்றல் மையங்கள், அதாவது எனர்ஜி சென்டர்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. ஒவ்வொரு சென்டரும் சில உறுப்புகள், சுரப்பிகள், ஹார்மோன்கள்,
அப்புறம் முக்கியமான நரம்பு முடிச்சுகள், அதாவது நர்வ் பிளெக்ஸஸோட தொடர்புடையது. நர்வ் பிளெக்ஸஸ்னா அந்தந்த பகுதியில் இருக்கிற முக்கிய உறுப்புகளோட சம்பந்தப்பட்ட நரம்புகளோட ஒரு நெட்வொர்க் மாதிரி. இன்னும் சொல்லப்போனா ஒவ்வொரு மையத்துக்கும் அதுக்கே உரிய ஒரு உணர்வு நிலை அல்லது மனம் இருக்குன்னு டிஸ்பென்ஸா சொல்றார். குறிப்பா 3 மையங்கள். கீழ் சக்கரங்களா? ஆமா, பிறப்பொறுப்பு, வயிறு, அப்புறம் சோலார் பிளெக்ஸஸ் பகுதி. இதெல்லாம் பெரும்பாலும் நம்மோட அந்த சர்வைவல் உணர்வுகள், பழக்க வழக்கங்கள், சக்தி, கட்டுப்பாடு இதோட தொடர்புடையது. அப்போ நாம ரொம்ப நாளா கோபம், பயம், குற்ற உணர்ச்சி இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லயே இருந்தா அதுக்கான எனர்ஜி இந்த கீழ் மையங்கள்ல தேங்கிடுமா? ஆமா, நாம திரும்ப திரும்ப ஒரே மாதிரி நெகட்டிவ் இமோஷனல் சைக்கிள்ல மாட்டிக்கிட்டா நம்மளோட உயிராற்றல், லைஃப் எனர்ஜி இந்த கீழ் மையங்கள்லே சிக்கிக்குது. இது அந்த மையங்களோட தொடர்புடைய உறுப்புகள்ல பாதிப்புகளையும் நோய்களையும் கூட உருவாக்கலாம். ஓ, அப்போ இந்த சிக்கி ஆற்றலை எப்படி ரிலீஸ் பண்றது? அதுக்கு தான் டிஸ்பென்ஸா ஒரு குறிப்பிட்ட சுவாச நுட்பத்தை சொல்றார். இந்த தேங்கிய ஆற்றலை ரிலீஸ் பண்ணி அதை மூளைக்கு அனுப்பி உயர்வான நோக்கங்களுக்கு, உதாரணமா கிரியேட்டிவிட்டி, உயர்ந்த உணர்ச்சிகள், ஸ்பிரிச்சுவல் அனுபவங்கள் பயன்படுத்தலாம். அந்த சுவாச நுட்பம் என்ன பண்ணும்? எப்படி ஆற்றலை மேல கொண்டு போகும்? அது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக். மூச்சை ஒரு குறிப்பிட்ட ரிதம்ல உள்ள இழுத்து அதே நேரம் உடம்போட கீழ்ப்பகுதி தசைகளை, குறிப்பா பெரினியம், கீழ்வயித்து தசைகளை நல்லா இறுக்கி அந்த பிரஷரை யூஸ் பண்ணி எனர்ஜியை முதுகுத்தண்டு வழியா மேல் நோக்கி மூளைக்கு அனுப்புற மாதிரி கற்பனை செய்யணும். இது நிஜமாவே ஆற்றலை நகர்த்துமா? இது நம்ம தண்டுவட திரவத்தை செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட மேல் நோக்கி தள்ளுறதா டிஸ்பென்ஸா வளர்க்கிறார். இப்படி செய்யும்போது அந்த தேங்கிய ஆற்றல் ரிலீஸ் ஆகி அது மூளையை அடையும் போது அங்க ஹையர் ஃப்ரீக்வன்சி அலைகளான காமா அலைகளை தூண்டுது. காமா அலைகளா? ஆமா, காமா அலைகள் உச்சக்கட்ட விழிப்புணர்வு, இன்சைட், ஆனந்தம் இந்த மாதிரி நிலைகளோட தொடர்புடையது. இது கிட்டத்தட்ட நம்ம உடம்போட எனர்ஜி சிஸ்டத்தையே ரீவயர் பண்ற மாதிரி. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உடலுக்குள்ள ஆற்றலை மாற்றி அமைக்கிற ஒரு வழி இது. சரி, இதுக்கடுத்து டிஸ்பென்ஸா இன்னொரு படி மேல போய் குவாண்டம் தலம், பீனியல் சுரப்பின் பேசுறாரே, அது என்ன? குவாண்டம் தலம்ங்கிறது பிசிக்ஸ்ல இருந்து வர்ற ஒரு கான்செப்ட். ஆனா டிஸ்பென்ஸா அதை கொஞ்சம் மாத்தி அது காலம், இடம் எல்லாத்தையும் கடந்த எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் இருக்கிற ஒரு ஆற்றல் மற்றும் தகவல் வெளி, ஃபீல்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாரு. எல்லா சாத்தியமான யதார்த்தங்களும் அதுல இருக்கா? ஆமா, வைப்ரேஷனா இருக்கு. நம்மளோட உடல் அடையாளம், நான் இந்த உடம்பு, நம்ம பேரு, நம்ம பிரச்சனை, நம்ம கடந்த காலம், என் டைம் பத்தின உணர்வு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தூய விழிப்புணர்வு நிலைக்கு போகும் பொழுது. எப்படி சொல்றத? உடலற்றவராக, யாருமற்றவராக, பொருளற்றவராக, காலமற்றவராக, நோபாடி, நோ ஒன், நோதிங், நோவேர், இன் நோ டைம், அப்படி ஒரு நிலைக்கு போகும் பொழுது நாம இந்த குவாண்டம் தளத்தோட கனெக்ட் ஆக முடியும்னு சொல்றார். இந்த நிலையில தான் நம்ம புதுசா ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும்னு சொல்றார். அப்போ இதுல பீனியல் சுரப்பியோட பங்கு என்ன? மூளைக்கு நடுவுல இருக்கிற அந்த சின்ன பட்டாணி சைஸ் சுரப்பி தானே அது? ஆமா, அந்த சின்ன சுரப்பிக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குன்னு டிஸ்பென்ஸா நம்புறார். அது ஒரு ஆண்டனா மாதிரி வேலை செய்யுதாம். ஆண்டனா மாதிரியா? ஆமா, குவாண்டம் தளத்திலிருந்து வர்ற ரொம்ப நுட்பமான அதிர்வெண்களை, ஹையர் ஃப்ரீக்வன்சியை இது ரிசீவ் பண்ணி அதை நம்ம மூளை புரிஞ்சுக்கிற மாதிரி கெமிக்கல் மெசேஜா மாத்துது. குறிப்பா நம்ம ஆழமான தியானத்துல அந்த சுவாச பயிற்சி செய்யும்போது ஆமா, பீனியல் சுரப்பி மெலட்டோனின் ஒரு ஹார்மோனை சில பவர்ஃபுல்லான கெமிக்கல்ஸா, மெட்டபாலைட்ஸா மாத்துது. இந்த கெமிக்கல்ஸ் தான் நமக்கு ஆழமான ஆன்மீக அனுபவங்களையும், சில சமயம் புலன்கள் இல்லாம நேரடியா யதார்த்தத்தை உணர்ற மாதிரியான அனுபவங்களையும், நான் சென்சரி பர்செப்ஷனை தருதுன்னு அவர் விளக்குறாரு. இதுதான் அந்த மூன்றாவது கண்ணுன்னு சொல்றாங்களா? ஆமா, பல மரபுகள்ல சொல்ற மூன்றாவது கண்ணோட அறிவியல் விளக்கமா இது இருக்கலாம். அடேங்கப்பா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. மனம், உடல், ஆற்றல், குவாண்டம் தலம்னு இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. இதுக்கு உதாரணங்கள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. அதுதான் இந்த புத்தகத்தோட முக்கியமான அம்சமே. டிஸ்பென்ஸாவோட ஒர்க் ஷாப்கள்ல கலந்துக்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் அவங்க வாழ்க்கையில நம்ப முடியாத மாற்றங்களை அடைஞ்சிருக்காங்கன்னு அவர் சொல்றார். ரொம்ப டச்சிங்கான சில கதைகளை புத்தகத்துல சொல்லியிருக்கார். அண்ணா கதை மாதிரி? ஆமா, அண்ணாவோட கதை. அவங்க கேன்சர் உட்பட பல சீரியஸ் நோய்கள்ல இருந்து முழுசா குணமாகி இப்ப ஆரோக்கியமா இருக்காங்க. ஜேஸ்னு ஒருத்தர் தனக்கு என்ன மாதிரி வேலை வேணும்னு குவாண்டம் தளத்துல விஷுவலைஸ் பண்ணி அதே மாதிரி ஒரு வேலையை கொஞ்ச வாரத்திலே உருவாக்கினார். அப்படியா? ஃபெலிஷான ஒரு டாக்டர் தியானம் மூலமா தன்னோட மூளையில நடந்த பயங்கரமான எனர்ஜி மாற்றங்களை பிரெயின் ஸ்கேன், EEG மூலமா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவங்க யாரும் பிறவிலேயே ஏதோ சூப்பர் பவர் கொண்டவங்க இல்ல. நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தான். கரெக்டா? மிகச் சரியா சொன்னீங்க. அதுதான் முக்கியமான மெசேஜ்.
ஆனா அவங்க இந்த கொள்கைகளை புரிஞ்சுக்கிட்டு விடாமுயற்சியா பிராக்டிஸ் பண்ணி அசாதாரணமான விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. ஆமா, அது யாருக்கும் மட்டும் சொந்தமான திறமை இல்ல. நம்ம எல்லாருக்குள்ளயும் இந்த ஆற்றல் இருக்கு. அதை எப்படி ஆக்சஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றதுங்கிற வழிகளை கத்துக்கிட்டு டெய்லி பிராக்டிஸ் பண்ணா நம்மால நம்ம பயாலஜியையும் நம்ம வாழ்க்கை சூழல்களையும் மாற்றி அமைக்க முடியுங்கிறதான் டிஸ்பென்ஸா திரும்ப திரும்ப சொல்ற விஷயம். அதுக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் கண்டிப்பா தேவை. சரி, இப்போ தனிப்பட்ட மாற்றத்திலிருந்து கொஞ்சம் நகர்ந்து கடைசியா அந்த கூட்டு ஆற்றல் பத்தி சொன்னீங்களே, ஷூமான் அதிர்வுகள், அமைதி ஆய்வுகள்னு, அதை என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். ஷூமான் அதிர்வுகள்ங்கிறது பூமிக்கும் அதோட வளிமண்டலத்துல இருக்கிற அயனோஸ்பியருக்கும் நடுவுல இயற்கையாவே இருக்கிற ஒரு ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரெசோனன்ஸ். சுமார் 7.83 ஹெர்ட்ஸ். 7.83 ஹெர்ட்ஸ். சுவாரஸ்யமா இது நம்ம மூளை ஆல்பா பீட்டா அலைகள்ல இருக்கும்போது இருக்கிற ஃப்ரீக்வன்சியோட ரொம்ப நெருக்கமா இருக்கு. நாம தனியா தியானம் பண்ணி ஹார்ட் பிரெயின் கொஹெரன்ஸுக்கு வரும்போது நாம பூமியோட இந்த அடிப்படை அதிர்வோட இணையறோன்னு ஒரு கருத்து இருக்கு. ஓ, இது மாதிரி நிறைய பேர் சேர்ந்து ஒரு கொயரண்டான ஸ்டேட்ல இருக்கும்போது அது ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு ஆற்றல் புலத்தை உருவாக்குது. இது சுத்தி இருக்கிற சூழல்ல மத்த மனுஷங்கள்ல கூட ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அதுக்கு உதாரணமா சில அமைதி ஆய்வுகள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சிட்டில நிறைய பேர் ஒரே டைம்ல அமைதிக்காக தியானம் செஞ்சப்போ அந்த சிட்டியோட கிரைம் ரேட் குறைஞ்சதா சில டேட்டா காட்டுது. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரோட உள்நிலை மாற்றம் அது வெறும் நமக்காக மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த உலகத்தோட நல்ல நிலைக்கும் பங்களிக்க முடியும்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் டிஸ்பென்சாவோட ஒரு பெரிய விஷன். தனிப்பட்ட மாற்றம் மூலமா கூட்டு மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒவ்வொருத்தரும் தங்களோட உள் ஒளியை ஏத்தி வச்சா அது மொத்த உலகத்துக்கே வெளிச்சம் தரும். ரொம்ப ஆழமான நம்பிக்கையான சிந்தனை இது. அப்போ இந்த முழு உரையாடலோட சாராம்சத்தை சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம கிட்ட ஒரு உள்ளார்ந்த சக்தி இருக்கு. ஆமா, நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்தி நன்றி, அன்பு, சந்தோஷம் மாதிரி உயர்ந்த உணர்ச்சிகளை வளர்த்து தியானம் மாதிரி பயிற்சிகள் மூலமா ஆழமான நனவு நிலைகளை நாம அணுகும்போது நம்ம உடலோட பயாலஜியையும் ஏன் நம்ம வாழ்க்கைச் சூழல்களையும் கூட மாற்றி அமைக்கிற திறமை நமக்கு இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இதெல்லாம் வெறும் இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ் மட்டும் இல்ல, இவை நீங்க உங்க வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய கருவிகள், டூல்ஸ். ஆமா, உங்க மாற்றத்துக்கான சாவி உங்க கிட்டே தான் இருக்கு. அதை பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அருமை. அப்போ இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களுடைய யதார்த்தத்தை, உங்க ஹெல்த், உங்க ரிலேஷன்ஷிப்ஸ், உங்க வாழ்க்கை சூழல் இதையெல்லாம் வடிவமைக்கிறதுல உங்க உள்நிலைக்கு, அதாவது உங்க எண்ணங்கள், உணர்ச்சிகள், நம்பிக்கைகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு நீங்க உண்மையிலேயே நம்புறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த ஆய்வில் சந்திப்போம்.